OnePlus 13 ஸ்மார்ட் ஃபோனை வந்து சைனால இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. மேலும் இந்த ஃபோன் கூடியூரில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இப்போ இந்த OnePlus 13 ஸ்மார்ட் ஃபோனில் போன வருடம் வந்த OnePlus 12 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் விஷயங்கள் இந்த ஃபோனில் கொடுக்காங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல OnePlus ஓட 13 கலர்ஸ் மற்றும் பில்டை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஒப்சிடியன் அப்படிங்கிற ஒரு கலர் வருது. இது வந்து ஒரு எபோனி வுட் கிரீன் கிளாஸ்ல வந்து செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுபோல் ப்ளூ அப்படிங்கிற கலர்ஸ்லையும் வருது. இது வந்து ஒரு வெல்வெட் லெதர் ஃபினிஷிங்ல வந்து செஞ்சிருக்காங்க. மற்றபடி ஒயிட் கலரும் வருது. அது வந்து சில்க் கிளாஸ் டெக்னாலஜியில் வந்து செஞ்சிருக்காங்க. இதுவே 3 கலர்ஸ் வந்து 3 டிஃபரெண்டான டெக்ஸ்டர்ஸ் வந்து ஃபோனோட பேக் சைடில் யூஸ் பண்றாங்க. மற்றபடி இந்த ஃபோனோட கிளாஸ் வெர்ஷன், அதாவது ஒப்சிடியன் மற்றும் ஒயிட் அப்படிங்கிற கலர்ல வர இந்த வெர்ஷன் வந்து 0.8 mm திக்னஸோட வருது. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 213 கிராம் வருது. அதுவே நமக்கு இந்த ப்ளூ கலர் வெர்ஷன், அதாவது இந்த வேகன் லெதர் ஃபினிஷிங் வெர்ஷனில் வாங்கினீங்கன்னா அது 0.8 mm திக்னஸ்ல 210 கிராம் வெயிட்ல வருது. திக்னஸை பொறுத்து நமக்கு வந்து OnePlus 12 வந்து 9.1 mm திக்னஸ் வந்துச்சு. ஆனால் இது அதை விட கம்மியாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக மாற்றிருக்காங்க சொல்லலாம். மற்றபடியாக இந்த ஃபோனில் வந்து இந்த மிடில் ஃப்ரேம் வந்து ஒரு அல்ட்ரா நானோ மைக்ரோ ஆர்க் மெட்டீரியலாக செஞ்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்லிம்மான மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபோனோட லெஃப்ட் சைடில் வழக்கம் போல ஒரு 3 ஸ்டேஜ் அலர்ட் ஸ்லைடர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த அலர்ட் ஸ்லைடர் பார்ப்போம், அது இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. இது போய் இந்த ஃபோனில் ஒரு புது இன்டகிரேட்டட் ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க. அது வந்து சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி தரும்னு சொல்கிறாங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP68 மற்றும் IP69 அப்படிங்கிற 2 டபுள் ரேட்டிங் தராங்க. அதனால இந்த ஃபோன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எவ்வளவுக்குள்ள மலையில கொண்டு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஃபோன் வந்து ஒரு நல்ல ஒரு வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டோட வருது. ஸோ பில்ட் குவாலிட்டி பொறுத்தவரை நமக்கு வந்து OnePlus 13 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த OnePlus 12 கம்பேர் பண்ணி பார்க்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆனால் டிசைன் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஃபோன்லையும் பெரிய வித்தியாசம் இருக்காது. 2 ஃபோன் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா 2 ஒரே ஃபோன் மாதிரி தான் தெரியும். அடுத்தாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த OnePlus 13 ஸ்மார்ட் ஃபோன் வந்து 6.82 இன்ச்சுக்கான 2K LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு BOE X2 டிஸ்பிளேயாக வருது. இந்த டிஸ்பிளே LTPO பேனலாக கொடுத்த காரணத்தால் நமக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து 1 இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிஃப்ரெஷ் ரேட் தானாலே மாறும். மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு டிபிக்கல் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1600 நிட்ஸ் வரையும் போகுது. அதே மேக்ஸிமமாக 4500 நிட்ஸ் வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்குது. மேலும் இந்த டிஸ்பிளேல வந்து நமக்கு 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், டால்பி விஷன், அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து கிறிஸ்டல் ஷீல்ட் சூப்பர் செராமிக் கிளாஸ் அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. மேலும் வந்து இந்த டிஸ்பிளேக்கு வந்து நமக்கு டிஸ்பிளே மேட்டோட A++ அப்படிங்கிற ஒரு கிரேடு கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்பவே அதிகப்படியான கிரேடு வந்து இதில் கிடைச்சிருக்கு. அதனால நமக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. OnePlus 12 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட கூட கொஞ்சம் பெட்டரான டிஸ்பிளே, ஆனால் பெருசாக வந்து சொல்கிற அளவுக்கு பெரிய அப்கிரேட் இல்லை. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனை நமக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட 8 Elite அப்படிங்கிற லேட்டஸ்டான ஒரு 3 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு 4.32 GHz ஆக்டோகோர் ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக 900 MHz ரன் பண்ணக்கூடிய அட்ரினோவோட 830 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து 3.18 மில்லியன் ஆன்டிடு பெஞ்ச்மார்க் கிடைக்குது. அதனால கேம்ஸாக இருக்கட்டும், ஆப்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ ஹெவியான இன்டென்சிவான டாஸ்க்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஃபோனில் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் வந்து லாங் டைம் வந்து ப்ளே பண்ணாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிற காரணத்தால இதில் ஒரு 9925 mm² VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. இது போக கேமிங் பெர்ஃபார்மன்ஸை இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து ஒரு AAC CSA Plus 0916 அப்படிங்கிற X-axis லீனியர் மோட்டர் உள்ள கொடுக்குறாங்க. அதனால வைப்ரேஷன்ஸ் ரியலிஸ்டிக்காக இருக்கும். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மீடியா கன்செப்ஷனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு வைப்ரேஷனோட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த வைப்ரேஷன் மோட்டர் OnePlus நிறுவனம் பயானிக் வைப்ரேஷன் மோட்டர் டர்போ அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கிறாங்க. அது மூலமாக மொபைல் கேம்ஸ் விளையாடும்போது நமக்கு வந்து ஒரு 4D வைப்ரேஷன் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க. அடுத்த RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் 4 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அது மாதிரி பார்க்கும்போது 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 512GB ஸ்டோரேஜ், 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 24GB RAM 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது. மேக்ஸிமம் 24GB வரையும் நமக்கு ஒரு RAM கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் நமக்கு LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்டான RAM மற்றும் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் இந்த ஃபோனில் கிடைக்கி. மற்றபடியாக மைக்ரோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கிடையாது, ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் Oxygen OS 15 அப்படிங்கிற Android 15 பேஸ் பண்ண OSல வந்து ரன் ஆகுது. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கேமராஸில் அப்கிரேட் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத இடையில சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஃபோனோட பேக் சைட் முதல்ல 3 கேமரா வருது. மொதல் கேமரா ஒரு 50 மோப்ஸுக்கான சோனியோட LYT808 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இந்த சென்சரோட சைஸை பொறுத்தவரையும் 1/1.41 இன்ச்சுக்கான சென்சராக வருது. மேலும் இந்த கேமரா f1.6 ஆப்பர்ச்சரில் வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ மொதல் கேமரா நமக்கு வந்து போன வருடம் OnePlus 12 பார்த்த அதே கேமரா தான், எந்த ஒரு அப்கிரேடும் நடக்கல.
மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட Gen1 சென்சராக வருது. சென்சரோட சைஸை பொறுத்தவரை இது 1/1.27 இன்ச்க்கான சென்சராக வருது. இது மூலமாக 116 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்கலாம். இது f2.2 ஆப்பர்ச்சரில் தராங்க. மேலும் இதே கேமரா மூலமாக நமக்கு வந்து 3.5 சென்டிமீட்டர் வரையும் க்ளோஸ் அப் மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, போன வருடம் OnePlus 12 நமக்கு வந்து சோனியோட IMX581 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ அதை தூக்கிட்டு சாம்சங் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட்டில் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் வர போகிறதில்ல. அதனால் இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. மற்றபடியாக மூணாவதாக ஒரு 50 மெகாபிக்சலுக்கான LYT600 அப்படிங்கிற ஒரு பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இது f2.6 ஆப்பர்ச்சரில் வருது. சென்சரோட சைஸை பொறுத்து நமக்கு வந்து 1/1.95 இன்ச்க்கான சென்சராக வருது. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் இந்த கேமராவில் நமக்கு வந்து 3x ஆப்டிகல் ஜூமும் 6x இன் சென்சார் ஜூமும் 120xக்கான டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட்டும் தராங்க. ஸோ இதில் மூணாவது கேமரா மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் சொல்லலாம். காரணம் வந்து ஆம்னிஷன் சென்சர் பதிலாக சோனி சென்சர் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக மொதல் 2 சென்சரும் பெரிய அளவில் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. மேலும் பிரைமரி கேமரா நமக்கு 4K ஃபுட்டேஜ் வந்து 60 ஃப்ரேம் per second வரை கேப்சர் பண்ணலாம். இது போய் 8K வீடியோ சப்போர்ட் இருக்கு. ஆனால் அது வந்து ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் வராது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சென்சார்ஸை பெருசாக மாற்றலனாலும் இது வந்து ஓப்போவோட X8 சீரிஸில் பயன்படுத்தப்பட்ட கேமரா அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து நமக்கு வந்து இந்த கேமராவோட இந்த அல்காரிதம் மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX615 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.5 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி ஃப்ரண்ட் கேமராவால் நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் per second வரைக்கும் கேப்சர் பண்ண முடியும். இது நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, OnePlus 12 பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான். ஸோ செல்ஃபி கேமராவில் எந்த ஒரு பெரிய அப்கிரேடும் கொடுக்கல. மற்றபடியாக இந்த ஃபோனில் IR சென்சர் இருக்கு. அதனால் டேரெக்டாக ரிமோட்டாக கூட உங்கள் ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கிட முடியும். இதுபோ ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது USB Type-C ஆடியோ தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்கு. அடுத்த நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SANSI சப்போர்ட் தராங்க. இதுபோ 4Gக்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, டியூல் பேண்ட் GPS, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 100 வாட்க்கான சூப்பர் ஊக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணும்போது 100% சார்ஜ் வெறும் 36 நிமிஷத்தை எட்ட முடியும் சொல்றாங்க. இது போக நமக்கு வந்து 50 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. அது போக மேக்னெட்டிக் சார்ஜிங் தராங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் போன வருடம் OnePlus 12 நமக்கு 5400 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் ஒரு 600 mAh பேட்டரி அப்கிரேட் பண்ணி 6000 mAh பேட்டரியை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன அப்கிரேடாக இருக்கு. அடுத்த OnePlus 13 பிரைசிங்கை பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து OnePlus 12 பிரைசிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 64999 அப்படிங்கிற பிரைசிங்கில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ சைனாவில் இந்த OnePlus 13 ஸ்மார்ட் ஃபோன் கிட்டத்தட்ட 53150 அப்படிங்கிற ஸ்டார்டிங் பிரைஸில் வந்து ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் வரும்போது 60000 ரூபாய்க்கு மேலே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிரைசிங் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ சொல்ல போனால் கிட்டத்தட்ட OnePlus 12 உள்ள அதே பிரைசிங் OnePlus 13 எடுத்துகிட்டு வருவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த பிரைசிங் எடுத்துகிட்டு வருவாங்கன்ட்டு. ஸோ பிரைசிங் மற்றும் ரேம் கான்ஃபிகரேஷன் பற்றி தெரிஞ்ச உடனே அது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்கிரேட் பண்ணி மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலாக OnePlus 12 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது OnePlus 13 வந்து பெரிய அப்கிரேடாக கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் ஒன்றும் பெருசாக நடக்கல. அப்கிரேட் குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா சிப்செட் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு, பேட்டரி கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. மற்றபடியாக இந்த மூணாவது கேமரா கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு சொல்லலாம். மற்றபடியாக வந்து நமக்கு OnePlus 12 பார்த்தா அதே ஹார்ட்வேர் தான் இந்த OnePlus 13 கொடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் காம்பாக்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். OnePlus 12 கம்பேர் பண்ணி பார்க்கும் OnePlus 13 வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக வெயிட் கம்மியாக இருக்கும். மற்றபடியாக OnePlus 12க்கும் OnePlus 13க்கும் பெரிய லெவலில் வந்து சொல்கிற அளவுக்கு வித்தியாசம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த OnePlus 13 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.